தென் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தென் மாவட்டங்களில் கனமழை தொடரும் அப்படின்ற செய்தி வந்திருக்கிறது. எத்தனை நாட்கள் இந்த கனமழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? இன்று மற்றும் நாளை மழை இருக்கக்கூடும். இன்று இரவுக்கு மேல கொஞ்சம் மழையின் தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த குமரிக்கடல் அருகே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி சற்று வலுப்பெற்று நகரும் போது தென் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கும் நாளைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். அதே போல சார், சென்யார் புயலா இது வலுப்பெறும் போது வட தமிழ்நாட்டிலையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளெல்லாம் சார் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? அந்த சலனத்தின் பாதையை பொறுத்து இருக்கும். ஏன்னா வானிலை படிவங்களிடையே இன்னும் ஒத்த கருத்து இல்லை. இந்திய வானிலை துறை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சலனம் புயலா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இலங்கை அருகே குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இரண்டு சுழற்சிகள்ல எது தமிழகத்துக்கு பக்கத்துல வருதோ அதை பொறுத்து மழையின் தாக்கம் இருக்கும். பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வட கடலோர தமிழக பகுதிகளில் இந்த சலனம் கரை அருகே வரும்போது நமக்கு மழை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது அடுத்த ஒரு நாட்கள் நமக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு சலனங்கள் இருக்கு. அதுல எந்த சலனம் வலுப்பெற்று மழைக்கான காரணமா அமையும் நம்ம இன்னும் உறுதியா சொல்ல முடியல. அதனாலதான். நன்றி சார். இணைப்பில் மழை குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.